வணக்கம். இந்தியன் சாலிடரிட்டி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் டியூட்டோரியல் பார்ட் 1. ஸோ இந்த டியூட்டோரியலில் நம்ம ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட் இன்ஜின் அப்படின்னா என்ன, அதோட யூஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம். ரைட், ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட்ன்றது வந்து டெம்ப்ளேட்டிங் இன்ஜின்றது வந்து உங்கள் நார்மலாக உங்களுடைய பிஹெச்பி கோடையும் உங்களுடைய HTML கோடையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் லாஜிக்கையும் ப்ரெசன்டேஷன் லேயர் பிஸ்னஸ் லாஜிக் இது ரெண்டுத்தையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து HTML ஃபைல்ஸ் இருக்கும், இது வந்து பிஹெச்பி கோடிங் இருக்கும். ரைட், ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு வாட்டியும் அந்த பிஹெச்பி கோடை நம்ம வந்து ரன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம செப்பரேட் பண்ணலான்றதை பற்றி பார்த்தோம். கிளாஸஸ் யூஸ் பண்ண நமக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை தனித்தனியாக வச்சு செக் பண்ணி பார்த்தோம். அது இதுதான் வந்து பழைய டியூட்டோரியல் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டோரியல்ஸில் இருக்கும். இப்போ அதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் இப்போ ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் யூஸ் பண்ணி நம்ம டோட்டலாக செப்பரேட் பண்ணுறோம். ஸோ டெம்ப்ளேட் இன்ஜின்லேருந்து HTMLக்கு போகிறது வெறும் டேட்டா மட்டும்தான் போகுமே தவிர வேறு எந்த விதமான பிஹெச்பி கோடும் போகாது. ரைட், ஸோ இது வந்து ஒன்று செப்பரேஷன் போகும், செப்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர், செப்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர், இது ஒன்று. அடுத்தது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ், இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இது ஸ்மார்ட்டி வந்து இந்த டெம்பரரி ஸ்டோரேஜுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இந்த கேச்சுன்னு சொல்கிறாங்களே, ரைட், ஸோ கேச் நம்ம குக்கீ செட் கேச் தான், குக்கீஸ் கிடையாது, கேச் செட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆன்லைன் ஷாப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு யூசர் வந்து 1000 ரூபீஸ்லேருந்து 2000 ரூபீஸ்க்குள்ளே ஒரு பொருளை தேடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 ரூபீஸ்லேருந்து 2000 ரூபீஸ்க்குள்ளே ஒரு பொருளை தேடுறாருன்னா அந்த பொருளுக்குரிய டேட்டா எல்லாமே வந்து இந்த கேஜ் அவருக்கு வந்து அவுட்புட் காமிக்கும். ப்ளஸ் இந்த கேஜ்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து போய் ஸ்டோர் ஆகிக்கும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு இன்னொரு யூசர் வந்து இந்த 1000 to 2000 இது தேடினார்னா இந்த திருப்பி மறுபடியும் உங்கள் டேட்டா பேஸை போய் சர்ச் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஜ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த கேஜோட டைம் பீரியடை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது இந்த ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட் இன்ஜினில். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலி ஒரு வெல்வெஸ்டு டிசைனர்ஸ் அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, no need to go for a smarty templating engine unless otherwise உங்களுடைய பேஜ் உங்களுடைய query, இப்போ உங்கள் டேட்டாபேஸில் இருக்க query வந்து நிறையா வருது, எக்ஸசிவாக வந்துக்கிட்டே இருக்குது, queries வந்துகிட்ருக்கு அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட் இன்ஜின் யூஸ் பண்ணலாம். நார்மல் இதுக்கு வந்து ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் வந்து ஒரு ஓவர் ஹெட் தான். ஸோ ஸ்மார்ட்டி டவுன்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட்டி டவுன்லோட். ஸோ அது இல்லாமல் ஒய் ஸ்மார்ட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா அது எதுக்காக ஸ்மார்ட் யூஸ் பண்ணுறாங்க, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டேர்ம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். லைக் அவங்க சொல்கிற மாதிரி டேர்ம்ஸ் இதில் வந்து நாங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பேக் எண்டில் வந்து நம்ம அதோட அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம் அசைன் பண்ணும்போது. அதனால் வந்து எனக்கு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். பட் ஸ்டில் தே ஆர் குட். அந்த டைமிங் வந்து நமக்கு ரொம்ப மிச்சமாகும், பேஜ் லோட் ஆகிற ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணோன்னா பிஹெச்பி எக்கோ $foo அப்படின்னு கொடுப்போம். ரைட், ஏதோ ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் வந்து கொடுக்கறதுக்கு இந்த லெஸ் தென் சிம்பிள் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பி எக்கோ அப்படின்னு கொடுப்போம். ஸோ இப்போ இதில் வந்து இதெல்லாம் வராது, ஜஸ்ட்டு டைரெக்டாக
இந்த பிரேஸ் ப்ராக்கெட் போட்டு $foo கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து வந்துடும், ரைட். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 பங்க்சுவேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக we use only 2ன்னு சொல்கிறாங்க. பட் இதோட பேக் எண்டு பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து நம்ம அசைன் சொல்லிவிட்டு இதோட அதிகமாகவே கொடுப்போம். இங்கே யூஸ் பண்ண பங்க்சுவேஷனோட அங்கே அதிகமாகவே கொடுப்போம். பட் ஸ்டில் தே ஆர் ஒர்த். உங்களுடைய பேஜஸ் வந்து 100-200 பேஜஸ்க்கு நிறைய எக்ஸசிவ் query. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலோட இப்போ +2 ரிசல்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னும் போது இப்போ ஒரு பையனோட ரிசல்ட்டை வந்து மினிமம் ஒரு 10 பேராவது பார்ப்பாங்க. அது பையன் பார்ப்பான், அவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க, அப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து யார் யார் பார்ப்பாங்க, அந்த ஹெட் மாஸ்டர் பார்ப்பாங்க அல்லது அந்த டீச்சர் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி 10 பேர் வந்து பார்ப்பாங்க. ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 பேர் பார்த்தாங்கன்னா உங்களுடைய சர்வர் டேட்டா query போகிறது வந்து 5 lakhs ஆகிடும். 50,000 × 10 ஆகிடும், ரைட்டா. ஸோ இது ஏற்கனவே இப்போ இந்த மாதிரி இந்த டேட்டா வந்து கேச்சில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த கேச்சிலேருந்தே உங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுத்துரும். இந்த டேட்டாஸ்லாம் வந்து எடுத்து சர்வ் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய பேஜ் ஸ்பீட், லோடிங் பேஜ் ஸ்பீட், லோட் ஆகிற ஸ்பீட் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும், ரைட். ஸோ இப்போ ஸ்மார்ட்டி டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் ஸ்மார்ட்டி போயிட்டு இந்த zip ஃபைல் TARG செட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ் லிங்க் அஸ் என் டெஸ்க்டாப்பில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ இப்போ என் டெஸ்க்டாப்புக்கு போவோம். என் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை காப்பி பண்ணி என்னுடைய PHP டியூட்டோரியலில் இதை போட்டுக்கிறேன், ரைட். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்குது PHP டியூட்டோரியலில், அதுக்குள்ளே ஸ்மார்ட்டின் இருக்குது, ரைட். ஸோ இப்போ லினக்ஸ் யூசர்ஸாக இருந்தாங்கன்னா இதுக்கு வந்து ரைட்டிங் பர்மிஷன் கொடுக்கணும், ரைட். ஸோ பர்மிஷன்ஸ் போயிட்டு create delete files, read and write only. ஸோ இந்த இடத்துல வந்து இதை கொடுத்துருங்க, ரைட் பர்மிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை வந்து நமக்கு வேண்டிய மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் நோட் பண்ணும்போது. ஸ்மார்ட்டின் கொடுத்துக்கலாம், ஸ்மார்ட்டி. ஸ்மார்ட்டி 1, ரைட். இப்போ இந்த ஃபைல்ஸ்லாம் தேவையில்லை நமக்கு, இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். நமக்கு வேண்டியது இந்த லிப்ஸ் ஃபைல் மட்டும்தான், மிச்சம்லாம் டெலீட் பண்ணிடலாம். அதே போல் இந்த டெமோவில் இருக்குது இல்லையா, இந்த ஃபைலெல்லாம் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி முடிஞ்சு போச்சு, ரைட். ஸோ இது வந்து தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். இந்த கான்ஃபிக்ஸ் ஃபோல்டரும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் நீங்கள் PHP கோடிங் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதில் கான்ஃபிக்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், ரைட். ஸோ இப்போ இந்த index.php ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த index.php ஃபைல் ஓப்பன் பண்ணி இந்த லிப்ஸ் ஃபோல்டர் வந்து முன்னாடி டெமோவிலேருந்து வரதுனால // கொடுத்துருவோம், இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தூக்கிடுவோம், ரைட். அதான் முடிஞ்சு போச்சு, ரைட். ஸோ இப்போ நம்ம போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் /php tutorial /smarty1 கொடுத்தோம்னா உங்களுக்கு அவுட்புட், ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட் வருதான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து எரர் போட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ரைட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு எரர் பார்க்கணும் அப்படின்னா எரர் ரிப்போர்ட்டிங் PHP அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த php.manual இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு எரர் ரிப்போர்ட்டிங் e_allன்னு ஒன்று இருக்கும், அண்ட் எரர் PHP. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இருக்க பாருங்கள், இந்த
ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் இருந்துச்சுன்னா எரர் காமிச்சு கொடுக்கும். ரைட். ஸோ அப்போ அந்த எரருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே மாற்றிக்கலாம். ரைட். இப்போ இன்கேஸ் எதுவும் எரர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். ரைட். ஸோ அதில் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா இது போதும். ரைட். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னலாம் ஸ்மார்ட்டி வேரியபிள்ஸ்லாம் அசைன் ஆகிருக்கு, அதனுடைய கேச்சோட வேல்யூ என்ன பாருங்கள். கேச்செலாம் வந்து நீங்கள் செட் பண்ணணுன்னா செட் பண்ணிக்கலாம். ரைட். ரைட். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வர வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டீபக்கிங் இருக்கு இல்லையா, இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகாது. எதுவுமே டெலீட் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கனாலே எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ரைட். இப்போ வரல. ரைட். ஸோ இந்த டீபக் மட்டும் ஒர்க் ஆகும். ரைட். இப்போ இந்த கேச்சிங் சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்த ஃபோல்டரில் போய்ட்டு இந்த கேச் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ரைட். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு டைரெக்டாக லோட் ஆகும். இது blank பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு வந்து க்ரியேட் பண்ணால் தெரியாது. நீங்கள் ஒரு நார்மல் ஒரு 2 சைட் வந்து க்ரியேட் பண்ணுங்க பாருங்கள். டெஸ்ட் டைல் பண்ணும்போது நிறைய பிக்சர்ஸ்லாம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணி சைட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இது வந்து ஸ்பீடாக வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ரைட். ஸோ இது வந்து சர்வர் சைட்லேருந்து லோட் ஆகிற ஸ்பீடு. உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்பீடு தெரியணும், எவ்வளோ ஸ்பீடு லோட் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னா பேஜ் ஸ்பீட் டெஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் இந்த ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ டைம் யூஸ் பண்ணி அது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நான் அந்த லிங்க்கை வந்து நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் நான். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஸ்பீடில் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் இருக்கும் அந்த கோடிங், மறந்துட்டேன் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இன்ஸ்டாலேஷன் அபவுட் ஸ்மார்ட்டி. ரைட்.